ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான டேஸ்டியான உளுந்து சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1/4 கப் உளுந்து எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து நல்லா செவந்து வாசம் வர வறுத்து விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 3 பல் பூண்டு, கூடவே காரத்துக்கு நான் 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா செவந்து வாசம் வருது. இந்த ஸ்டேஜில் 3 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு, கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ தக்காளியுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியை இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறணுன்னு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம தாளித்ததை சட்னியில் சேர்த்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட உளுந்து சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.